ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்தியன் பாலிட்டி அதில தான் நம்ம கன்டினியூ பண்ண போறோம். ப்ரீவியஸ் வீடியோ என்ன பார்த்தோம் அதில, சாலியன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். இந்தியன் கான்ஸ்டிடியூஷனுக்குன்னு சொல்லியிருக்கிற ஒரு சிறப்பம்சங்கள் அதெல்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம். அதில ஒரு 17 ஃபீச்சர்ஸ் இருந்துச்சு. அதை பற்றி எலாபரேட்டடாக நம்ம பார்த்தாச்சு. அது ஏன் அப்படி எலாபரேட்டடாக பார்த்தோம் அப்படின்னா, மெயின் எக்ஸாமான டிஸ்கிரிப்டிவ் டைப் எக்ஸாமுக்கும் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். ப்ளஸ் அப்ஜெக்டிவ் எக்ஸாமுக்கும் நம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் இல்லையா? அந்த மாதிரி படித்தா தான் நமக்கு வந்து யூஸாக இருக்கும். ஏன்னா ப்ரிலிமினரி முடிச்சுட்டு மெயின் எக்ஸாம் படிக்கிறப்ப நமக்கு அந்த டியூரேஷன் டைம் பத்தாது. ஸோ நீங்கள் வந்து ப்ரிலிம்ஸு ப்ரிப்பேர் பண்ணும்போதே என்ன பண்ணிக்கணும், ரொம்ப டீட்டெயில்டாக இப்போவே டைம் இருக்கும்போது படிச்சுட்டா நெக்ஸ்ட்டு ப்ரிலிம்ஸ் பாஸ் ஆனதுக்கப்புறம் மெயினுக்கு இருக்கிற டைம் டியூரேஷனில் நம்ம ப்ரீவியஸாக படித்தது எல்லாமே ரிவிஷன் பண்ணால் மட்டும் போதுமானதாக இருக்கும். ஓகேவா? அதனால் ஃபஸ்ட் டைம் படிக்கும் போதே நம்ம ஃபுல்லாக எலாபரேட்டடாக டிஸ்கிரைப் பண்ணி படிச்சிடணும். ஓகேவா? அந்த மாதிரி தான் நம்ம படிச்சுட்ருக்கோம். நெக்ஸ்ட்டு இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆர்டிகல்ஸு ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு இந்த கான்ஸ்டியூஷன் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க இல்லையா, பை கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி. அந்த கான்ஸ்டியூஷனல் டேவாக இருக்கட்டும், ரிப்பப்ளிக் டேவாக இருக்கட்டும், ஒவ்வொரு டேயில் வந்துட்டு என்னென்ன ஆர்டிகல்ஸ் வந்து அடாப்ட் பண்ணப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டுலாம் நம்ம பார்த்தோம் இல்லையா. அந்த டைம்லலாம் ஆர்டிகல்ஸ் எவ்வளோ தான் இருந்துச்சு அப்படின்னா 395 ஆர்டிகல்ஸ் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நிறைய அமெண்ட்மெண்ட்ஸ் வந்து ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. அமெண்ட்மெண்ட்ஸ் வந்து நடந்ததுனால ஆர்டிகல்ஸோட நம்பர்ஸில் சேஞ்சஸ் வந்துச்சு. ஓகேவா? இப்போ ப்ரெசண்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா 460+ ஆர்டிகல்ஸ் வந்து இப்போ நம்ம கான்ஸ்டியூஷனில் இருந்துகிட்ருக்கு. அவ்வளோ இதையும் வந்து உடனே நம்மளால் லேர்ன் பண்ணிக்க முடியுமானா கிடையாது. ஃபஸ்ட்டு ஒவ்வொரு ஆர்டிகல்ஸாக நம்ம ப்ரீவியஸாக ஏற்கனவே ப்ரியாம்பிள் பற்றி பார்த்தப்பையாக இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி வந்துட்டு சாலியன்ட் ஃபீச்சர்ஸ் பற்றி பார்த்தப்பையாக இருக்கட்டும், அந்தந்த டாபிக்ஸ் ரிலேட்டடாக என்னென்ன ஆர்டிகல்ஸை முடிஞ்ச அளவுக்கு சொல்ல முடியுமோ அந்த ஆர்டிகல்ஸில் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஸோ நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா, ஒரு சில ஆர்டிகல்ஸ் இப்போதைக்கு நமக்கு தெரியும். ஆர்டிக்கல்னால் இந்த நம்பர் வந்துச்சுன்னா இதை பற்றி தான் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில ஆர்டிகல்ஸ்க்கு நமக்கு தெரியும். ஓகேவா? இப்போ இந்த வீடியோலேருந்து என்ன ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஆர்டிகல்ஸ் பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து ஆர்டிக்கல் 1லேருந்து 4 வரைக்கும் பார்க்க போகிறோம். இப்படி நம்ம ஒவ்வொன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்குறப்ப நம்ம இதை பற்றி இப்படி தான் பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்மாக நமக்கு வந்து ஞாபகம் இருக்கும். ஓகேவா? அதனால என்னாகும், நமக்கு எக்ஸாமில் அந்த கொஷின் வரும்போது ரைஸ் ஆகும்போது நம்ம கன்ஃபார்மாக ஸ்ட்ரைக் ஆகும். இப்படி தான் ஆன்சர் இருக்கும் அப்படின்னு ஸ்ட்ரைக் ஆகும். ஓகேவா? அதனால தான் ஒவ்வொரு ஆர்டிகல்ஸ் பற்றியும் எலாபரேட்டடாக நம்ம படிச்சிடணும். ஓகேவா? இந்த மாதிரி ஆர்டிகல்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிறது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ மட்டும்தான் யூஸ் ஆகுமா அப்படின்னா கிடையாது. நம்மளோட சொசைட்டியில் நம்மளோட ஒரு கண்ட்ரி இப்படி தான் ஃபார்ம் ஆயிருக்கு, அந்த கண்ட்ரியில் இருக்கிற கான்ஸ்டியூஷன் அப்படின்ற ஒன்று தான் நம்ம எல்லாரையும் வழிநடத்திட்டு இருக்கு இல்லையா. அப்போ அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும், அதுக்கான ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ இல்லை ஸ்கூல் புக்ஸில் எல்லாமே இதை பற்றி நிறைய கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அது எல்லாத்தையும் பார்த்து ப்ளஸ் பாலிட்டிக்குன்னு தனியாக புக்ஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ரெஃபர் பண்ணி தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஓகேவா? அப்போ நம்ம கம்ப்ளீட்டாக கவர் ஆயிடுவோம். ஓகேவா? இன்றைக்கி நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஆர்டிக்கல்லேருந்து 4th ஆர்டிக்கல் வரைக்கும் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகேவா? இது வந்து எந்த ஷெட்யூலில் வரும் அப்படின்னு பார்த்தா ஷெட்யூல் 1. டோட்டலாக 12 ஷெட்யூல் இருக்குது. இப்போ ஷெட்யூல் 1 பார்த்தோம் அப்படின்னா ஆர்டிக்கல் 1லேருந்து 4 வரைக்கும். ஓகேவா? ஆர்டிக்கல் 1 அப்படின்னோடனே இப்போ ஃபஸ்ட்டு ஏதாச்சும் ஒரு குழந்த பிறக்குது அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, ஃபஸ்ட்டு அதுக்கு நேம் தான் வைப்பாங்க. அதே மாதிரி தான் நம்மளோட இந்தியன் கான்ஸ்டியூஷன் எழுத ஸ்டார்ட் பண்ணும் போதே ஃபஸ்ட்டில் என்ன வச்சாங்க, நம்ம கண்ட்ரிக்கான நேம் எப்படி இருக்குது அப்படின்றத ஒரு எலாபரேட்டாக சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? அதுதான் இந்த ஆர்டிக்கல் 1ல் இருக்குது. இப்போ நம்ம அதை தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? நேம் அண்ட் டெரிட்டரி ஆஃப் தி யூனியன். ஃபஸ்ட் ஆர்டிக்கல் என்னது, நேம் அண்ட் டெரிட்டரி ஆஃப் தி யூனியன். நேம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா ஒரு 2 செக்டாராக இருந்தாங்க. ஒரு சில பேர் என்ன சொன்னாங்க அப்படின்னா, பாரத் அப்படின்னு நம்ம கண்ட்ரிக்கு நேம் வைக்கணும்னு சொன்னாங்க. நெக்ஸ்ட்டு இன்னொரு சைடில் என்ன சொன்னாங்கன்னா, இந்தியா அப்படின்னு நேம் வைக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஏன் பாரத் அப்படின்னு வைக்கணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா, பரத மன்னர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க நம்ம இந்தியாவை வந்து ஆட்சி பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அவங்க நல்லா ஆட்சி பண்ணிருப்பாங்க. அதனால கூட அவங்க வந்து பாரத் அப்படின்னு வைக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. இந்த பாரத்துன்ற நேம் ட்ரெடிஷ்னலாக இருக்குது, இந்தியான்ற நேம் மாடர்ன் நேமாக இருக்குது. இது ரெண்டுத்தையும் மெர்ஜ் பண்ணி எப்படி இந்தியன் கான்ஸ்டியூஷனில் வச்சுட்டாங்க அப்படின்னா, இந்தியா தட் இஸ் பாரத் அப்படின்னு வச்சுட்டாங்க. ஓகேவா? பாரத நாடுன்னு தமிழில் கூட சொல்லுவோம் இல்லையா, அதெல்லாம் இதனால தான் சொல்கிறோம்.
இந்தியா தட் இஸ் பாரத் அப்படின்னு வச்சுட்டாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு என்ன வேர்ட் இருக்குது? நேம் அண்ட் டெரிட்டரி ஆஃப் தி யூனியனில் நெக்ஸ்ட் எந்த வேர்டை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா யூனியன் அப்படின்ற அந்த வேர்டை பற்றி பார்க்க போகிறோம். யூனியன் அப்படின்ற வேர்டில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் ரேதர் தென் ஃபெட்ரேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ். ஓகேவா? யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸு அதுதான் நம்மளோட இந்தியன் கண்ட்ரி ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிறது. ஃபெட்ரேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் கிடையாது. ஓகேவா? இப்போ யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ்னால் என்னென்னு தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட்டு ஃபெட்ரேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ்னால் என்னென்னு தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்னா நம்மளோட இந்தியன் கண்ட்ரிக்குள்ளே இருக்கிற ஸ்டேட்ஸ் இருக்கு இல்லையா, மாநிலங்கள்லாம், அதெல்லாம் என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா ஒன்றிணைக்கப்பட்டிருக்கு. அதுதான் யூனியன் அப்படின்ற வேர்டில் சொல்கிறாங்க. ஓகேவா? நம்மளோட எந்த ஒரு மாநிலத்தையும் நம்ம ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இணைச்சிக்கவே கிடையாது. அந்த மாதிரி இணைக்காமல் விருப்பத்தின் பேரில் இணைச்சிருக்கோம். நெக்ஸ்ட்டு கட்டாயத்தின் பேரில் கூட ஒரு சில மாகாணங்கள் இணைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் சில இடத்துல பொது வாக்கெடுப்பு நிகழ்த்தி மக்களுடைய விருப்பத்தின் பேர்லையும் இணைக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரி தான் நம்மளோட ஸ்டேட்டில் நம்ம கண்ட்ரியில் நமக்கான ஸ்டேட்டை வந்துட்டு மெர்ஜ் பண்ணி ஒரு கண்ட்ரியை ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஓகேவா? அதனால் இந்தியா என்ன மாதிரி அப்படின்னு பார்த்தா யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் தான், மாநிலங்களால் ஒன்றிணைக்கப்பட்டது. ஓகேவா? ஆனால் ஃபெட்ரேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்னா என்னென்னா ஒப்பந்தத்தின் அடிப்படையில் மாநிலங்களை சேர்த்துருப்பாங்க. ஓகேவா? அந்த மாதிரி நம்ம எந்த ஒரு ஸ்டேட்டுக்குமே இது போடவே கிடையாது, ஒப்பந்தம் போடவே கிடையாது. ஓகேவா? அதனால தான் நம்ம யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் ஃபெட்ரேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் கிடையாதுன்னு சொல்கிறோம். அதை தான் சொல்லியிருக்காங்க, யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் ரேதர் தென் ஃபெட்ரேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ். ஓகேவா? அம்பேத்கர் இந்த யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸை தான் என்னன்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தா இட்ஸ் நாட் மேட் அப் ஆஃப் அக்ரிமெண்ட் பிட்வீன் தி ஸ்டேட்ஸ். எந்த ஒரு ஸ்டேட்ஸுக்கு இடையிலையும் எந்த ஒரு அக்ரிமெண்ட்டுமே நம்ம போடல. அதுதான் யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அதில் சொல்ல வராங்க அப்படின்றத சட்டமேதையான அம்பேத்கர் வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸ்டேட்ஸ் cannot secede ஃப்ரம் யூனியன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஸ்டேட்டையும் நம்ம ஒன்றிணைச்சு வச்சாச்சு. இப்போ அதுலேருந்து ஏதாச்சும் ஒரு சில ஸ்டேட் வந்து விலகி போகலாமா அப்படின்னு கேட்டால் போக முடியாது. அதான் cannot be secede, செப்ரேட் அவங்க ஆகிக்க முடியாது. எனக்கு வேணாம் நான் விலகிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு மாநிலமும் செப்ரேட் ஆக முடியாது. அக்ரிமெண்ட் போடாமல் தான் நம்ம எல்லாருமே இணைஞ்சிருக்கோம். அப்படி இணைஞ்சிருந்தாலுமே நம்ம பிரிய முடியாது அப்படின்ற மாதிரியான ஒரு கான்ஸ்டியூஷன் தான் இதில் இருக்குது. ஓகேவா? நம்ம இந்தியாவில் இருக்குது. அதை தான் நம்ம யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்ற வேர்டில் சொல்ல வர்றது. ஓகேவா? அதை தான் நம்மளோட ஆர்டிக்கல் 1லையும் இந்த யூனியன் அப்படின்ற வேர்டில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு டெரிட்டரி அப்படின்ற ஒரு வேர்டு இருந்துச்சு, நேம் அண்ட் டெரிட்டரி ஆஃப் தி யூனியன் இல்லையா? நேம் பற்றி பார்த்தாச்சு, இந்தியா தட் இஸ் பாரத்னு. யூனியன்னா என்னென்னு பார்த்தாச்சு, யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸு, அக்ரிமெண்ட் போட்டு நம்ம சேரல, இருந்தாலும் பிரிய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு டெரிட்டரி அப்படின்னு என்னன்னு பார்க்க போகிறோம். டெரிட்டரிஸ் ஆஃப் தி ஸ்டேட்ஸ், ப்ரெசண்ட்டில் எவ்வளோ டெரிட்டரிஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தா 28 ஸ்டேட்ஸ் இருக்குது. இண்டிபெண்டன்ஸ் அப்போ வெறும் 14 ஸ்டேட்ஸ் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் எப்படி இந்த ஸ்டேட்லாம் ஆட் ஆகிட்டே போச்சு அப்படின்னு பார்க்கணுன்னா நெக்ஸ்ட் இருக்கிற ஆர்டிகல்ஸ் பார்த்தா தான் நமக்கு தெரியும். ஓகேவா? அது பார்க்கும்போது தெரிஞ்சிடும் ஏன் ஆட் ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தா ஒரு ஸ்டேட்டை ஆட் பண்ணுற பவர் யார்கிட்ட தான் இருக்கும்? பார்லிமெண்ட் கிட்ட தான் இருக்குது. நம்ம ஏற்கனவே என்ன பார்த்தோம்? சாலியன்ட் ஃபீச்சர்ஸ் வீடியோவில் பார்த்துருப்போம். நம்மளோட கவர்மெண்ட் என்னன்னு பார்த்தோம்? பார்லிமெண்ட் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். பிரசிடெண்ட்டை விட யாருக்கு வந்துட்டு பவர் ஜாஸ்தியாக இருக்குது? நம்மளோட நாடாளுமன்றத்துக்கு தான் பவர் ஜாஸ்தியாக இருக்குது. அப்படிப்பட்ட நாடாளுமன்றம் தான் நிறைய ஸ்டேட்ஸையும் உருவாக்குறாங்க அப்படின்றத நமக்கு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அதனால் இப்போ எவ்வளோ ஸ்டேட்ஸ் இருக்குதுன்னு பார்த்தா 28 ஸ்டேட்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு எவ்வளோ யூனியன் டெரிட்டரிஸ் இருக்குது? 9 யூனியன் டெரிட்டரிஸ் இருக்குது. அது என்ன யூனியன் டெரிட்டரி அப்படின்னு பார்த்தா சிறப்பு அந்தஸ்து. ஃபஸ்ட்டு இண்டிபெண்டன்ஸ் டைமில் ஒரு சில பிளேசஸ் வந்து நம்ம இந்தியன் கண்ட்ரி கூட மெர்ஜ் ஆகாமல் இருந்திருக்கும், லேட்டாக தான் மெர்ஜ் ஆகிருப்பாங்க. அதுக்கெல்லாம் ஒரு சில சிறப்பு அந்தஸ்துன்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தா ஸ்டேட்டுக்கும் யூனியன் டெரிட்டரிஸ்க்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டோட நிர்வாகம் தான் இருக்கும். ஓகேவா? ஆனால் இந்த யூனியன் டெரிட்டரிஸ்க்கெலாம் மத்திய சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ரூல் வந்து டைரெக்டாக இருக்கும். ஓகேவா?
அதனால தான் அதெல்லாம் யூனியன் டெரிட்டரிஸ் அப்படின்னு சொல்கிறோம். நமக்கு தெரிஞ்சது பாண்டிச்சேரி வந்து ஒரு யூனியன் டெரிட்டரியிலே அதை மாதிரி ஒரு 9 யூனியன் டெரிட்டரிஸ் வந்து நம்ம இந்தியன் கண்ட்ரிக்குள்ளே இருக்குது. அப்போ டோட்டலாக 28 ஸ்டேட்ஸ் அண்ட் 9 யூனியன் டெரிட்டரிஸ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு டெரிட்டரிஸ் மே பி அக்வயர்டு பை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. டெரிட்டரிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதை வந்து எப்படி நம்ம அக்வயர் பண்ணிக்கிறோம், நம்ம எடுத்துக்கிறோம். ஒரு பிளேஸ் வந்து நமக்கு இந்தியாவுக்கு சொந்தமாக இருக்குது அப்படின்னு நம்ம இந்தியன் கவர்மெண்ட்குள்ளே வந்துருச்சுன்னா அதை தான் நம்ம டெரிட்டரி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ கேரளாலேருந்து ஒரு பிளேஸை வந்து இப்போ தமிழ்நாடுக்கு கொடுத்தாங்க அப்படின்னா அது நம்ம தமிழ்நாட்டோட பிளேஸ்ன்னு சொல்லிப்போம். ஓகேவா? அதே மாதிரி தான் இந்தியாவுக்கு வேறு ஏதாவது பக்கத்து கண்ட்ரீஸ்லேருந்து ஃபாரின் கண்ட்ரீஸ்லேருந்து ஒரு சில பிளேசஸை கொடுக்குறாங்க அப்படின்னா அதை நம்ம என்ன பண்ணுவோம், கான்ஸ்டியூஷன் படி இந்தியன் கவர்மெண்ட்குள்ளே இணைச்சிருவோம். அப்போ அந்த பிளேஸும் நம்ம இந்தியாவுக்குள்ளே வந்துடும். அதுதான் டெரிட்டரிஸ் வந்து அக்வயர் பண்ணுறாங்க பை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. எது வழியாக அந்த மாதிரி அக்வயர் பண்ண முடியும், டெரிட்டரிஸை உருவாக்க முடியும், ஸ்டேட்ஸை உருவாக்க முடியும் அப்படின்னு பார்த்தா அதுக்கு 4 வேஸ் இருக்குது. ட்ரீட்டி அடிப்படையில். ட்ரீட்டினா என்னதுன்னா உடன்படிக்கை. ஓகேவா? இப்போ ஒரு கண்ட்ரியும் நம்ம கண்ட்ரியும் என்ன பண்ணிப்போம், ஒரு ட்ரீட்டி போட்டுப்போம், உடன்படிக்கை போட்டிருப்போம். அவங்களோட ஏதாச்சும் ஒரு பிளேஸை வந்துட்டு நம்ம இந்தியா கிட்ட தராங்க அப்படின்னா ஒரு ட்ரீட்டி மாதிரி எழுதி அதுக்கு 2 நாட்டோட தலைவர்கள் சைன் பண்ணி நம்ம கான்ஸ்டியூஷன் படி அதை வந்து உள்ளே ஆட் பண்ணுவாங்க. அப்போ அதுவும் நம்மளோட டெரிட்டரிஸாக மாறும். அந்த பிளேஸும் அந்த நியூ பிளேஸும் நமக்கு டெரிட்டரியாக மாறும். இந்த மாதிரி வழி ட்ரீட்டி அடிப்படையில் வந்து டெரிட்டரியை ஃபார்ம் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பர்ச்சேஸ் அடிப்படையில். பர்ச்சேஸ் அப்படின்னா என்ன பண்ணுறது, வாங்கிறது, பை பண்ணுறது. ஓகேவா? நம்ம வேறு ஏதாச்சும் ஒரு கண்ட்ரிக்கிட்ட வேறு ஏதாவது சலுகை நம்ம செஞ்சுட்டு அவங்கக்கிட்டேருந்து வாங்கிக்கிறது, அதை தான் பர்ச்சேசிங்கில் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு லீஸ்னால் என்ன, ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு குத்தகைக்கு எடுக்கிறது. ஒரு சில பிளேசஸை நம்ம குத்தகைக்கு எடுத்துக்கிட்டாலும் அதுவும் என்னது, இந்தியன் டெரிட்டரிக்குள்ளே தான் வரும். ஓகேவா? கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தானே இதை பண்ணுறாங்க. அப்போ அந்த பிளேசஸும் நம்மளோட இந்தியன் கவர்மெண்ட்குள்ளே வந்துடும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ப்ளப்பிசைட்னா என்ன, பொது வாக்கெடுப்பு. ஏதாச்சும் ஒரு சுதேச மன்னர் இருக்காங்க அப்படின்னா அந்த சுதேச மன்னருக்கு நம்ம இந்தியா கூட இணைய பிடிக்கலன்னு வச்சுக்கோங்க, ஆனால் அங்கே இருக்கிற மக்கள்கிட்ட நம்ம பொது வாக்கெடுப்பு நடத்தலாம். அந்த பீப்புள்ஸ் வந்து ஒத்துக்கிட்டாங்க, மெஜாரிட்டியாக வாக்கு அளிச்சிட்டாங்க, நாங்கள் இந்தியா கூடவே சேர்ந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டா அந்த சுதேச மன்னர் சொன்னதை எடுத்துக்காமல் அங்கே இருக்கிற பீப்புள்ஸோட இன்ட்ரெஸ்ட் என்னன்னு பார்த்து அது இந்தியாவில் சேரணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா இந்தியாவில் சேர்த்துப்போம். அதுதான் இந்த பொது வாக்கெடுப்போட ஒரு பெனிஃபிட். ஓகேவா? ப்ளெபிசைட் அப்படின்னா கருத்து கேட்டு அந்த கருத்தின் அடிப்படையில் ஒரு முடிவுக்கு வர்றது. ஓகேவா? அதுதான் ப்ளெபிசைட். அந்த மாதிரி ஏற்கனவே வந்திருக்காங்களா நம்ம இந்தியாவில் அப்படின்னு பார்த்தா ஜுனாகர் அப்படின்னு ஒரு பிளேஸ் இருக்குது. அது என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படின்னா சுதேச மன்னர்கள் வந்து ஆட்சி பண்ணிகிட்டு இருந்த இடம். அதை வந்து அந்த சுதேச மன்னர் என்ன பண்ணார்னா பாகிஸ்தான் கூட இணையணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்போ தான் இந்த ப்ளெபிசைட் வச்சாங்க அந்த இடத்துல, பொது வாக்கெடுப்பு. அப்போ அங்கே இருக்கிற பீப்புளெலாம் நாங்கள் இந்தியா கூடவே இருந்துக்கிறோன்னு சொன்னதுனால அந்த ஜுனாகர் பகுதியை வந்து என்ன பண்ணிட்டோம், நம்ம இந்தியன் கவர்மெண்ட் கூட வந்து ஜாயின் பண்ணியாச்சு. ஓகேவா? இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. இதெல்லாம் சொன்னது தான் என்ன ஆர்டிக்கல், ஆர்டிக்கல் 1. ஆர்டிக்கல் 1ல் இந்தியாவோட நேம் பற்றி சொல்லியிருக்காங்க, நம்ம ஒரு யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு டெரிட்டரிஸ் அப்படின்னு பார்க்குறோம். ஓகேவா? இந்த 3 வேர்ட்ஸ் பற்றி நம்ம இப்போ தெரிஞ்சாச்சு. இது 3 பற்றின இம்பார்ட்டன்ட் திங்ஸ் தான் ஆர்டிக்கல் 1ல் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்றது தான் நம்ம இந்தியா. ஓகேவா? ஃபெடரேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் கிடையாது அப்படின்னு பார்த்தாச்சு. டெரிட்டரி ஆஃப் இந்தியா அப்படின்னும் சொல்லலாம். யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ்க்கு பதிலாக டெரிட்டரி ஆஃப் இந்தியா அப்படின்னும் சொல்லலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்த ஆர்டிக்கல் பார்க்க போகிறோம். ஆர்டிக்கல் 2. ஆர்டிக்கல் 2ல் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தா அட்மிஷன் ஆர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் நியூ ஸ்டேட்ஸ். ஒன்று அட்மிஷன் பண்ணலாம் நியூ ஸ்டேட்ஸை, இல்லைன்னா எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்ணலாம். அட்மிஷன் அப்படின்னா என்ன பண்ணலாம், உருவாக்கலாம். ஓகேவா? அதுதான் அட்மிஷன். ஓகேவா? எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அப்படின்னு என்னென்னா தோற்றுவிக்கிறது. 2 வேர்ட்ஸுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அட்மிஷன்னா
இணைக்கிறது, உருவாக்கி இணைக்கிறது. எஸ்டாப்ளிஷ்மெண்ட்னா தோற்றுவிக்கிறது. ஓகேவா? அதெல்லாம் நியூ ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நியூ ஸ்டேட்ஸ் அப்படின்ற வேர்டில் என்ன இருக்குது? ஏற்கனவே இல்லாமல் இருக்கணும். இப்போ நம்ம இந்தியா அப்படின்னா ஏற்கனவே 28 ஸ்டேட்ஸ் இருக்குது. இந்த இருக்கிற ஸ்டேட்டையே நீங்கள் மாற்றுறீங்கன்னா அதுக்கு வேறு ஆர்டிக்கல். நாட் எக்ஸிஸ்டிங் ஒன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஏற்கனவே இந்தியாவுக்குள்ளே இல்லாத பிளேஸை, இல்லாத ஸ்டேட்டை தான் நம்ம இந்த ஆர்டிக்கல் 2 படி அட்மிட் பண்ண முடியும். அது என்ன இல்லாத ஸ்டேட் அப்படின்னு பார்த்தா, நம்ம இந்தியன் கண்ட்ரிக்குள்ளே அந்த பிளேஸ் இல்லாமல் இருக்கணும் இது வரைக்கும். நம்ம பாகிஸ்தான்லேருந்து ஏதாச்சும் ஒரு பகுதியை இந்தியா கூட இணைக்கலாமா அப்படின்னா இணைக்கலாம். அவங்களோட பர்மிஷனோட நமக்கு தரேன்னு சொன்னாங்கன்னா நம்ம நாட்டோட இணைச்சிப்போம். பை எந்த ஆர்டிக்கல் படி இணைப்போம்? ஆர்டிக்கல் 2. ஏன்னா அது நாட் எக்ஸிஸ்டிங் ஒன். இது வரைக்கும் பாகிஸ்தான் கிட்டே இருந்துச்சு. இது ஃபார் எக்ஸாம்பிள் தான். இது வரைக்கும் பாகிஸ்தான் கிட்டே இருந்துச்சு. இப்போ அவங்க பர்மிஷனோட நமக்கு அந்த பகுதியை நம்மக்கிட்ட தரேன்னு சொல்கிறாங்க. நம்ம என்ன பண்ணுவோம்? கான்ஸ்டியூஷன் படி தான் எதாக இருந்தாலும் ஆட் பண்ணுவோம். எந்த ஆர்டிக்கல் படி பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தா ஆர்டிக்கல் 2. ஏன் ஆர்டிக்கல் 2 படி பண்ணுறோம்? அட்மிஷன் ஆர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் நியூ ஸ்டேட்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. நியூ ஸ்டேட்டுன்ற வேர்டில் என்ன இருக்குன்னு சொன்னோம்? நாட் எக்ஸிஸ்டிங் ஒன். இவ்வளோ நாளாக அது இந்தியன் கண்ட்ரிக்குள்ளே இல்லாத ஒன்று. அதை நம்ம பாகிஸ்தான்லேருந்து வாங்கியிருக்கோம். அதை நம்ம சேர்க்க போகிறோம். அனதர் கண்ட்ரிலேருந்து வாங்கி அதை நம்ம கண்ட்ரி கூட சேர்க்கறதுக்கு எந்த ஆர்டிக்கல் யூஸ் ஆகுது? ஆர்டிக்கல் 2. ஓகேவா? இதுக்கு யாருக்கு எம்பவர்மெண்ட் இருக்குது, யாருக்கு பவர் இருக்குது அப்படின்னு பார்த்தா பார்லிமெண்ட். இது வரைக்கும் நம்ம நிறைய ஸ்டேட்ஸ் உருவாச்சுன்னு சொன்னோம் இல்லையா? அதெல்லாம் எதனால தான் உருவாச்சு? பை ஸ்டெப் டேக்கிங் பை பார்லிமெண்ட்டில் நடவடிக்கை எடுத்ததுனால தான் ஒவ்வொரு ஸ்டேட்டும் உருவாகிருக்கு. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம இந்தியா இண்டிபெண்டன்ஸ் டைமில் 14 ஸ்டேட்ஸ் தான் இருந்துச்சு அப்படின்னு சொன்னோம். ஓகேவா? அந்த இண்டிபெண்டன்ஸ் டைம் 1947 பிரிட்டிஷ் கவர்மெண்ட் மட்டும்தான் இண்டிபெண்டன்ஸ் கொடுத்தாங்க. பிரிட்டிஷ் கவர்மெண்ட் மட்டும் நம்ம இந்தியாவை ஆக்குப்பை பண்ணி வச்சிடல. போர்ச்சுகீஸ் கவர்மெண்ட் இருந்தாங்க, ஃப்ரெஞ்சு கவர்மெண்ட் இருந்தாங்க. இந்த மாதிரி நிறைய கவர்மெண்ட்ஸ் வந்து நம்ம நாட்டோட சில பகுதிகளை வந்து பிரித்து வச்சுருந்தாங்க. ஓகேவா? ஆனால் 1947 இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு எதுக்கு மட்டும்தான் இண்டிபெண்டன்ஸ் கிடச்சிது? பிரிட்டிஷ் கவர்மெண்ட் பிடிச்சி வச்சிருந்த ஏரியாஸ்க்கு மட்டும்தான் இண்டிபெண்டன்ஸ் கிடச்சிது. இந்தியா மேப்பு, இந்தியாவோட ஏரியாக்குள்ளே தான் இந்த போர்ச்சுகல் கண்ட்ரிஸ் இருந்துச்சு, போர்ச்சுகல் ஸ்டேட்டோட பிளேஸ் இருந்துச்சு, ஃப்ரெஞ்சு ஸ்டேட்டோட பிளேஸ் இருந்துச்சு. ஆனால் அதெல்லாம் எப்போ தான் லேட்டாக தான் அவங்களாம் இண்டிபெண்டன்ஸ் கொடுத்து நம்ம இந்தியா கூட சேர்த்தோம். ஓகேவா? எப்போ சேர்த்தோம்? ஃபார் எக்ஸாம்பிள் கோவா இருக்கு இல்லையா? அது வந்து போர்ச்சுகீஸ் கவர்மெண்ட் கிட்டே இருந்துச்சு. ஓகேவா? அந்த லேண்ட் ஏரியா பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவுக்குள்ளே மேப்குள்ளே வர மாதிரி தான் இருக்கும். ஆனால் கண்ட்ரோல் ஃபுல்லாக யார்கிட்ட இருந்துச்சு? போர்ச்சுகீஸ் கவர்மெண்ட்டை இருந்துச்சு. அப்போ அவங்க வந்து 1961 தான் தரேன்னு சொன்னாங்க. கோவாவை அப்போ என்ன பண்ணோம்? நம்மளோட இந்தியன் கண்ட்ரிக்குள்ளே நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். எந்த ஆர்டிக்கல் படி ஜாயின் பண்ணோம்? ஆர்டிக்கல் 2. ஓகேவா? ஆர்டிக்கல் 2 படி தான் நம்ம அந்த கோவாவை ஜாயின் பண்ணிக்கிட்டோம் 1961. ஏன்? அது நாட் எக்ஸிஸ்டிங் ஒன். அது வரைக்கும் இந்தியாவோட ஏரியாக்குள்ளே இருக்கிற மாதிரி இருந்தாலும் கண்ட்ரோல் யார்கிட்ட இருந்துச்சு? போர்ச்சுகீஸ் கிட்ட இருந்துச்சு. அதனால அதை வந்து நாட் எக்ஸிஸ்டிங் ஒன்றுன்னு தான் நம்ம வச்சுக்க முடியும். ஏன்னா அவங்க கண்ட்ரோலில் இருந்துச்சு. இப்போ தான் புதுசாக நம்ம ஏரியாக்குள்ளே வரப்போகுது, நம்ம கண்ட்ரோலுக்கு வரப்போகுது. அதனால் நாட் எக்ஸிஸ்டிங்காக இருக்கிற ஒரு ஸ்டேட்டை இணைக்கணும்னா எந்த ஆர்டிக்கல் யூஸ் ஆகும்? ஆர்டிக்கல் 2. ஓகேவா? அதே மாதிரி தான் பாண்டிச்சேரியும். அது வந்து ஃப்ரெஞ்சு கவர்மெண்ட் இருக்காங்க இல்லையா? அவங்களோட கண்ட்ரோலில் இருந்துச்சு, டச் கவர்மெண்ட்டு. 1962 அவங்க கொடுத்துட்டாங்க. ஓகேவா? அவங்க கொடுத்தோடனே நம்ம என்ன பண்ணோம்? இதே ஆர்டிக்கல் 2 படி நாட் எக்ஸிஸ்டிங் ஒன் ஸ்டேட் தானே இதுவும். அதை என்ன பண்ணணும்? யூனியன் டெரிட்டரியாக நம்மளோட இந்தியாவுக்குள்ள டெரிட்டரியாக வந்து ஜாயின் பண்ணிட்டோம். ஓகேவா? பை ஆர்டிக்கல் 2. நெக்ஸ்ட்டு சிக்கிமையும் அதே மாதிரி தான் 1975. இந்த இயர்லாம் ஏன் சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தா இதுலேருந்து கொஷின்ஸ் வரும். இப்போ கோவா வந்து நம்ம இந்தியா கூட எப்போ வந்து மெர்ஜ் ஆச்சு, அந்த இயர் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்பாங்க. இந்த மாதிரி நம்ம இதெல்லாம் படிக்கிறப்ப ஒரு சில இயர்ஸ் எல்லாமே ஆட் பண்ணி படிச்சுக்கிறப்ப நமக்கு வந்து ஞாபகம் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால தான் பார்க்குறோம். ஓகேவா? 1961 கோவா, புதுச்சேரி அப்போ 1962, அதுக்கு நெக்ஸ்ட் இயரே. அதுக்கப்புறம் சிக்கிம் வந்து 1975. ஓகேவா? இப்படி தான் வந்து ஆர்டிகல்ஸ் 2ல்
2 வச்சு நம்ம நாட் எக்ஸிஸ்டிங் ஸ்டேட்டை நம்ம இந்தியா கண்ட்ரிக்குள்ளே வந்து ஜாயின் பண்ணியிருக்கோம். ஓகேவா, அதை தான் இந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்காங்க. இப்போ 2 ஆர்டிக்கல் நமக்கு தெரிஞ்சிடுச்சா? 1ல் நேம் பற்றி, யூனியன் பற்றி, டெரிட்டரி பற்றி சொல்லியிருக்காங்க. 2ல் அட்மிஷன் ஆர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் நியூ ஸ்டேட். ஓகேவா, இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா அடுத்து 3rd ஆர்டிக்கலுக்கு போகலாம். 3rd ஆர்டிக்கல் என்ன பண்ணிருக்காங்கன்னா 3rd ஆர்டிக்கலுக்கும் 2nd ஆர்டிக்கலுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. நம்ம அதை ப்ரீஃபாக பார்க்கணும், அப்போ தான் நமக்கு கன்ஃபியூஸ் ஆகாது. ஓகேவா, என்ன சொல்லியிருக்காங்க 3rd ஆர்டிக்கல்னு பார்த்தா ஃபார்மேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அண்ட் அல்ட்ரேஷன் ஆஃப் ஏரியாஸ் பவுண்ட்ரிஸ் ஆர் நேம்ஸ் ஆஃப் எக்ஸிஸ்டிங் ஸ்டேட். இங்கே அந்த வேர்ட் சொல்லியிருக்காங்களா, எக்ஸிஸ்டிங் ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஏதாச்சும் ஒரு ஸ்டேட்டை நம்ம ஃபார்ம் பண்ணிக்கலாம், ஆல்டர் பண்ணிக்கலாம். ஏதாச்சும் ஒரு ஸ்டேட்டோட ஏரியாவை, பவுண்ட்ரிஸை ஆல்டர் பண்ணிக்கலாம், நேம்ஸை கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆனால் எந்த ஸ்டேட்டோடது நியூ ஸ்டேட்னு அவங்க சொல்ல கிடையாது. எக்ஸிஸ்டிங் ஸ்டேட், ஏற்கனவே நம்ம இந்தியாவுக்குள்ளே ப்ரெசண்ட்டாக இருக்கிற ஏதாச்சும் ஒரு ஸ்டேட்டில் நீங்கள் மாடிஃபிகேஷன் பண்ணிக்கணும் அப்படின்னா பண்ணிக்கலாம். எதுலலாம்? ஏரியாஸில் பண்ணிக்கலாம், பவுண்ட்ரிஸில் பண்ணிக்கலாம், நேம்ஸில் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபார்ம் கூட பண்ணிக்கலாம். ஒரு ஸ்டேட்டை வந்து 2ஆக பிரித்து இன்னொரு ஸ்டேட்டாக கூட நம்ம ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஆனால் எதுலேருந்து தான் பண்ணணும்? ஏற்கனவே நம்ம இந்தியன் கண்ட்ரிக்குள்ளே இருக்கிற கண்ட்ரீஸில் தான், இருக்கிற ஸ்டேட்ஸில் தான் பண்ணணும். ஆனால் 2nd என்ன பார்த்தோம்? ஆர்டிக்கல் 2ல் என்ன பார்த்தோம்? இல்லாத கண்ட்ரியை எப்படி சேர்க்கறது, நம்ம கண்ட்ரிக்குள்ளே இல்லாத ஸ்டேட்டை மற்ற கண்ட்ரிக்கிட்டேருந்து வாங்கியிருப்போம் இல்லையா, அதை எப்படி சேர்க்கறதுன்னு பார்த்தது தான் ஆர்டிக்கல் 2. ஆர்டிக்கல் 3ல் என்ன பார்க்குறோம் அப்படின்னா நம்ம கண்ட்ரிக்குள்ளே எக்ஸிஸ்ட் ஆகிருக்கிற ஸ்டேட், ஏற்கனவே இருக்கக்கூடிய மாநிலங்களில் செய்யக்கூடிய மாற்றங்கள், அதுதான் ஆர்டிக்கல் 3 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, இதுக்கும் எம்பவர்மெண்ட் யாருக்கு தான் அதிகம்னு பார்த்தா பார்லிமெண்ட்டுக்கு தான். ஓகேவா, பார்லிமெண்ட். ஓகேவா, நெக்ஸ்ட்டு பார்லிமெண்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டு ஃபார்ம் நியூ ஸ்டேட்ஸ். புதுசாக ஏதாச்சும் ஸ்டேட்டை ஃபார்ம் பண்ணலாம். ஆனால் எங்கே ஃபார்ம் பண்ணலாம்? நம்ம இந்தியன் கண்ட்ரி அப்படின்னு ஒரு பார்டர் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே ஏற்கனவே ப்ரெசண்ட்டாக இருக்கு இல்லையா ஸ்டேட்டு. ஏற்கனவே நம்ம என்ன பண்ணோம், நம்ம இப்போ நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்டை வந்து பிரித்தாங்க, மயிலாடுதுறையை தனியாக பிரித்தாங்க. அதெல்லாம் எதனால் நடந்துச்சு? சட்டமன்றத்தில் தீர்மானம் இயற்றி தான், நாடாளுமன்றத்தோட ஒப்புதலோடு தான் அது வந்துட்டு நடைமுறைக்கு வந்துச்சு. ஓகேவா, இதெல்லாம் எதில் நடக்குது? ஏற்கனவே இருக்கக்கூடிய இந்தியன் கண்ட்ரின்னு இருக்கக்கூடிய பிளேஸ்க்குள்ளே நடக்குது. அப்போ இதெல்லாம் கம்ஸ் அண்டர் ஆர்டிக்கல் 3, அதுக்குள்ளே தான் வரும். டு ஃபார்ம் நியூ ஸ்டேட்ஸ், மெர்ஜ் பண்ணிக்கலாம். ஏதாச்சும் 2 ஸ்டேட் ரொம்ப ரொம்ப சின்ன சின்ன ஸ்டேட்ஸாக இருக்குது அப்படின்னு பார்த்தா அது 2த்தையும் என்ன பண்ணிக்கலாம், சேர்த்து ஒரே ஸ்டேட்டாக ஆக்கிடலாம். அப்படி இல்லைனா செப்பரேட் பண்ணலாம். ஏற்கனவே நம்ம இந்தியாவுக்குள்ளே ப்ரெசண்ட்டாக இருக்கிற ஏதாச்சும் ஒரு ஸ்டேட் ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இல்லையா, அதனால் அதை 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணி 2 ஸ்டேட்டாக வந்து மாற்றிக்கலாம். இதெல்லாம் எதில் பண்ணுறோம்? ஏற்கனவே இந்தியாவுக்குள்ளே ப்ரெசண்ட்டாக இருக்கிற ஸ்டேட்ஸுக்கு மட்டும்தான் பண்ண முடியும். ஓகேவா, நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? ஏரியாவை இன்க்ரீஸ் பண்ணலாம். இப்போ நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் இருக்குது அப்படின்னு பார்த்தா நம்ம கேரளாவில் கொஞ்சம், கர்நாடகாவில் கொஞ்சம், ஆந்திராவில் கொஞ்சம், இந்த மாதிரி பவுண்ட்ரிஸை வந்து பவுண்ட்ரியோட ஏரியாஸை வந்து நம்ம கூட இணைச்சிக்கலாம். ஏன்னா இது நம்ம யார்கிட்டையும் பர்மிஷன் கேட்கணும்னு இல்லை, இது நம்ம நாடுக்குள்ளே நடக்கக்கூடிய விஷயம். அந்தந்த ஸ்டேட் இருக்கு இல்லையா, அவங்கக்கிட்ட வந்துட்டு நம்ம நாடாளுமன்றத்துலேருந்து பர்மிஷன் வாங்கிட்டு அவங்க அப்படியே இணைச்சிருவாங்க. ஓகேவா, மற்ற கண்ட்ரிக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை, ஏன்னா இது நம்ம உள்நாட்டுக்குள்ளே நடக்கக்கூடிய விஷயங்கள். அதுக்கெல்லாம் தான் இந்த ஆர்டிக்கல் 3 வந்துட்டு உருவாகுது. டிமினிஷிங் இட்ஸ் ஏரியா. இப்போ நம்ம தமிழ்நாட்டிலேருந்து கூட நம்ம கேரளா சைடு கொடுக்கலாம், கர்நாடகாவுக்கு கொடுக்கலாம். ஓகேவா, அப்போ வந்து என்ன ஆகும்? ஏரியா நமக்கு குறையும் இல்லையா, அதனால பிரச்சனை இல்லை, ஏன்னா நம்ம இந்தியாவுக்குள்ளே தான் நடக்குது. இட் கம்ஸ் அண்டர் ஆர்டிக்கல் 3. நெக்ஸ்ட்டு ஆல்ட்ரேஷன் ஆஃப் பவுண்ட்ரிஸ். பவுண்ட்ரி லைனை வந்துட்டு நம்ம ஆல்ட்ரு பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஆல்ட்ரேஷன் ஆஃப் நேம்ஸை கூட ஆல்ட்ரு பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஏற்கனவே ஒரிசா அப்படின்னு இருந்துச்சு, ஒரிசா ஸ்டேட்டோட நேம். இப்போ அதை என்ன பண்ணாங்க? ஒடிசா அப்படின்னு மாற்றினாங்க. இந்த மாதிரி சேஞ்சஸ்லாம் வந்துட்டு பண்ணிக்கலாம். எந்த ஆர்டிக்கல் வச்சு பண்ணலாம்? ஆர்டிக்கல் 3. அதை வச்சு நம்ம இந்த மாதிரி சேஞ்சஸ்லாம் பண்ணிக்க முடியும். ஓகேவா, ஆனால் இதுக்குன்னு 2 கண்டிஷன்ஸ் இருக்குது, அந்த கண்டிஷன் பார்க்க போகிறோம். ஓகேவா, எ பில் கேன் பி இன்ட்ரடியூஸ்டு வித் ப்ரியாரர் ரெக்கமெண்டேஷன் ஆஃப் பிரசிடென்ட்.
இப்போ பார்லிமெண்ட்டில் கான்ஸ்டியூஷனல் லா ஏதாச்சும் கொண்டு வராங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், மசோதா கொண்டு வரணும், ஏதாச்சும் ஒரு பில் கொண்டு வருவாங்க. அதுதான் லாவாக மாறுறதுக்கு முன்னாடி சொல்கிறது தான் பில் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஏதாச்சும் ஒரு பில் இந்த மாதிரி ஸ்டேட்டை பிரிக்கிறோம் இல்லை வந்து மெர்ஜ் பண்ணுறோம் இந்தியாக்குள்ளே அப்படின்னு பார்லிமெண்ட்டில் ஒரு நடவடிக்கை போயிட்டுருக்கு அப்படின்னா இந்த விஷயத்த ஃபஸ்ட்டு நாடாளுமன்றத்துக்கு கொண்டு வரதுக்கு முன்னாடியே இதை மாதிரி நாங்கள் ஒன்று கொண்டு வர போகிறோம் அப்படின்ற விஷயத்த யார்கிட்ட ரெக்கமெண்டேஷன் வாங்கிட்டு கொண்டு போனோம், பிரசிடெண்ட் இருக்காங்க இல்லையா, நம்மளோட பிரசிடெண்ட்டு, குடியரசுத் தலைவர், அவங்கக்கிட்ட வந்துட்டு நம்ம பர்மிஷன் வாங்கிட்டு தான் அவங்க ரெக்கமெண்டேஷனோட தான் நம்ம என்ன பண்ணணும், பார்லிமெண்ட்டில் இதுக்கான பில்லையே இன்ட்ரடியூஸ் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு அந்த பிரசிடெண்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா, பிரசிடெண்ட் டு ரெஃபர் டு கன்சர்ன் ஸ்டேட் அசம்பிளி என்ன சொல்கிறாங்க, அந்த பிரசிடெண்ட் கிட்ட சொல்கிறாங்க இல்லையா, போயிட்டு பில் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோன்னு, அந்த பிரசிடெண்ட் சும்மா இருப்பாங்களா அப்படின்னா சும்மா இருக்க மாட்டாங்க. பிரசிடெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, எந்த ஸ்டேட்டை இவங்க வந்து பிரிக்கிறேன் இல்லை சேர்க்குறேன்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்துட்டு அந்த ஸ்டேட் அசம்பிளி இருக்கு இல்லையா, அந்த அசம்பிளிக்கு இந்த இன்ஃபர்மேஷனை சொல்லி அவங்களோட கருத்து என்ன அப்படின்றத கேட்பாங்க. டு எக்ஸ்ப்ரெஸ் இட்ஸ் வியூஸ், அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்றத அவங்க சொல்லணும் அப்படின்றது ஒரு ப்ரொசீஜராக இருக்குது. ஓகேவா? அந்த கன்சர்ன் ஸ்டேட் அசம்பிளி கிட்ட இந்த பிரசிடெண்ட் வந்து அவங்களோட கருத்து என்ன, அவங்களோட எண்ணம் என்ன அப்படின்றத கேட்கணும். ஓகேவா? கேட்கலாம் பிரசிடெண்ட்டை, ஆனால் அதை கேட்டுட்டு அந்த ஒப்பீனியனை அப்படியே எடுத்துக்கணுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. அதை எடுத்துக்கணும்லாம் அவசியம் இல்லை, கேட்கணும், அவ்வளோதான் ப்ரொசீஜர். ஓகேவா? கேட்டு அவங்க சொல்கிறது படி நடக்கணும் அப்படின்ற நெசசிட்டி கிடையாது. ஓகேவா? அந்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆந்திராவும் தெலுங்கானாவையும் பிரித்தாங்க. ஃபஸ்ட்டு அது ரெண்டுமே பிரிஞ்சு தான் இருந்துச்சு. அதை என்ன பண்ணாங்க, பை ஆர்டிக்கல் 3 நாடாளுமன்றத்தை பில் பாஸ் பண்ணி அது ரெண்டுத்தையும் சேர்த்து வச்சாங்க. திருப்பி என்ன பண்ணாங்க, பிரிச்சுட்டாங்க. 2014 ஆந்திராவையும் தெலுங்கானாவையும் இப்போ பிரித்தாச்சு. இப்போ அது ரெண்டுத்தையும் பிரிக்க போகிறோம் அப்படின்னா என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு பிரசிடெண்ட்க்கு இன்ஃபர்மேஷன் சொல்லணும். நெக்ஸ்ட் என்ன பண்ணுவார் பிரசிடெண்ட், ஆந்திரா ஸ்டேட் கிட்ட கேட்பார், இந்த மாதிரி நாங்கள் உங்கள் ஸ்டேட்டில் இருக்கிற தெலுங்கானாவை தனியாக பிரிக்க போகிறோம் அப்படின்றத பற்றி கேட்பார். இப்போ ஆந்திரா வந்து ஒத்துக்கவும் செய்யலாம், ஒத்துக்காமலும் இருக்கலாம். சப்போஸ் ஒத்துக்கலனே பிரசிடெண்ட் கிட்ட சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, பிரசிடெண்ட் அதை வந்து கேட்கணுமா அப்படின்னா கேட்கணுன்ற அவசியம் கிடையாது. அவர் என்ன நினைக்கிறாரோ அதை செய்யலாம். ஓகேவா? கேட்கணுன்றது மட்டும்தான் ப்ரொசீஜர். கண்டிப்பாக கேட்கணும், ஆனால் கேட்டு அவங்க சொல்கிற விஷயத்தை எடுத்துக்கணுன்னு அவசியம் கிடையாது பிரசிடெண்ட். ஓகேவா? அதுதான் சொல்கிறாங்க, லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ஒப்பீனியன் டஸ் நாட் பைண்ட் பை பிரசிடெண்ட். அந்த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி சொல்கிற ஒப்பீனியனை பைண்ட் பண்ணிக்கணும் பிரசிடெண்ட் அப்படின்னு நெசசிட்டி கிடையாது. ஹி மே பி அக்செப்டட், அப்படி இல்லைன்னா ரிஜெக்டட், எப்படின்னா வேணாலும் அவர் பண்ணலாம். அதை தான் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் தான் ஆர்டிக்கல் 3 வரக்கூடியது. ஓகேவா? ஆர்டிக்கல் 2க்கும் 3க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு புரிஞ்சிருச்சா? ஆர்டிக்கல் 2 வந்து நாட் எக்ஸிஸ்டிங் ஒன், இவ்வளோ நாளாக நம்ம இந்தியன் கண்ட்ரியில் இல்லாத பிளேஸை பற்றி நம்ம இணைக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா, அனதர் கண்ட்ரிலேருந்து இருக்கிற பிளேசஸை நம்ம இணைக்கணும் அவங்களோட பர்மிஷனோடன்னு நினச்சா பை ஆர்டிக்கல் 2 அதோடு நம்ம இணைச்சிக்கலாம். ஆனால் ஆர்டிக்கல் 3 என்ன பண்ணுறோம், ஏற்கனவே இந்தியாவுக்குள்ளே இருக்கிற ஸ்டேட்ஸில் ஏதாச்சும் நேம்ஸில் மாடிஃபிகேஷனோ, ஏரியாஸில் மாடிஃபிகேஷனோ, பவுண்ட்ரிஸில் மாடிஃபிகேஷனோ இந்த மாதிரிலாம் பண்ணணுன்னா என்ன பண்ணலாம், பை ஆர்டிக்கல் 3 பிரசிடெண்ட்க்கு ப்ரியார் இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு நாடாளுமன்றத்தில் அந்த பில்லை பாஸ் பண்ணுவாங்க. பிரசிடெண்ட் என்ன பண்ணுவார், அந்த ஸ்டேட் கிட்ட ஒப்பீனியன் கேட்பார், ஆனால் அதை எடுத்துக்கிறாரோ எடுத்துக்கலையோ அது அவரோட டெசிஷன். இந்த மாதிரி தான் ஒரு ஸ்டேட் வந்து என்ன பண்ணுவாங்க, மெர்ஜ் பண்ணுவாங்க, இல்லை செப்ரேட் பண்ணுவாங்க, ஃபார்ம் பண்ணி நியூவாக ஏதாச்சும் ஸ்டேட்டை ஃபார்ம் பண்ணுவாங்க, இல்லை நேம் சேஞ்ச் பண்ணுவாங்க. இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பை ஆர்டிக்கல் 3 தான் பண்ணுறோம். ஓகேவா? இப்போ வந்து 3 ஆர்டிகல்ஸ் புரிஞ்சிருச்சுல. இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இதனால தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தா, இன்டிஸ்ட்ரக்டபிள் யூனியன் ஆஃப் டிஸ்ட்ரக்டபிள் ஸ்டேட்ஸ். இன்டிஸ்ட்ரக்டபிள் யூனியன் அப்படின்னா உடைக்க முடியாத ஒன்றியம் கொண்ட உடைக்கக்கூடிய மாநிலங்களை எப்படி வேணாலும் நீங்கள் பிரித்து எப்படி வேணாலும் சேர்த்துக்கலாம். அதாவது நம்ம இந்தியாவுக்குள்ளேயே, ஆனால் பிரிஞ்சு விலகிட முடியாது இல்லையா, ஏற்கனவே சொன்னோம்ல.
நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா யூனியனும் நம்மக்கிட்ட தான் இருக்கும். தனியாக எந்த ஸ்டேட்டுமே பிரிஞ்சு போயிடாது. ஆனால் அதில் மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றது தான் என்ன சொல்கிறாங்க, இன்டிஸ்ட்ரக்டபிள் யூனியன் ஆஃப் டிஸ்ட்ரக்டபிள் ஸ்டேட். அதுதான் இந்தியாவோட மூடு. ஆனால் யூஎஸ்ஏக்கு எப்படி இருக்குன்னா, இன்டிஸ்ட்ரக்டபிள் யூனியன் ஆஃப் இன்டிஸ்ட்ரக்டபிள் ஸ்டேட்டு. இப்போ நம்ம பண்ண மாதிரி அவங்க அவங்களோட ஏதாச்சும் ஒரு மாகாணங்களை பவுண்ட்ரிஸை மாற்ற முடியும், ஏரியாஸை மாற்ற முடியும் அப்படின்னா ரொம்ப கஷ்டமான விஷயம் யூஎஸ்ஏக்கு அது. ஓகேவா? ஆனால் நம்ம இந்தியாவில் என்ன பண்ணலாம், அதுக்குன்னு ஒரு ஆர்டிக்கல் இருக்குது, இன்டிஸ்ட்ரக்டபிள் யூனியன் ஆஃப் டிஸ்ட்ரக்டபிள் ஸ்டேட்ஸ். அதுதான் நம்ம இந்தியா. ஓகேவா? உடைக்க முடியாத ஒன்றியம் கொண்ட உடைக்கக்கூடிய மாநிலங்களை கொண்ட ஒரு நாடு தான் நம்ம இந்திய நாடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஆர்டிக்கல் 4. ஆர்டிக்கல் 4 அப்படில என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ஏற்கனவே ப்ரீவியஸாக பார்த்த ஆர்டிக்கல்ஸோடைய லாஸ் எப்படி இருக்குது, அதை மாதிரி ஒரு ஸ்டேட்டை அட்மிஷன் பண்ணணுனாலோ எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்ணாலோ, ஏற்கனவே எக்ஸிஸ்ட் ஆகிருக்கிற ஸ்டேட்டில் மாடிஃபிகேஷன் பண்ணணுனாலோ என்ன ப்ரொசீஜரை நீங்கள் ஃபாலோ பண்ணி மாற்றணும், இந்த விஷயத்தெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இந்த ஆர்டிக்கல் 4. ஓகேவா? ஆர்டிக்கல் 4ல் பார்த்தா, லாஸ் மேட் அண்டர் ஆர்டிக்கல் 2 அண்ட் ஆர்டிக்கல் 3 நாட் டு பி கன்சிடர்ட் அஸ் அமெண்ட்மெண்ட் மேட் அண்டர் 368. ஆர்டிக்கல் 4 அதில் என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தா, ஆர்டிக்கல் 2லையும் 3லையும் சொல்லியிருக்காங்க இல்லையா, ஸ்டேட்டை ஃபார்ம் பண்ணுறதை பற்றிலாம். அதுக்கு ஒரு சட்ட திருத்தத்தை நீங்கள் கொண்டு வரணுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஓகேவா? ஏதாச்சும் ஒரு ஆர்டினரி லா போட்டு நீங்கள் சிம்பிள் லா மேக் பண்ணியே இந்த விஷயத்தெலாம் நீங்கள் பண்ணிடலாம். அதாவது ஸ்டேட்டை இணைக்கலாம், பிரிக்கலாம், அதில் மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணலாம், வேறு கண்ட்ரிலேருந்து ஸ்டேட்டை வாங்கி அதை நம்ம கண்ட்ரிக்குள்ளே இணைச்சிக்கலாம் பை ஆர்டிக்கல் 2. அதே மாதிரி ஏற்கனவே எக்ஸிஸ்ட் ஆகிருக்கிற ஸ்டேட்ஸில் நேம் சேஞ்ச் பண்ணிக்கலாம், பவுண்டரிஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் என்ன நினச்சாலும் பண்ணிக்கலாம். அதுக்கெலாம் ஆர்டிக்கல் 368 படி சட்டத்தையே திருத்தி தான் அதை உள்ளே கொண்டு வரணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. சிம்பிள் லா மேக் பண்ணியே நீங்கள் பண்ணிக்கலாம்னு சொல்லக்கூடிய லா தான் என்னது, ஆர்டிக்கல் 4. ஓகேவா? இப்போ ஒரு டிஃப்ரென்ஸ் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. ஆர்டிக்கல் 368க்கும் சிம்பிள் லான்னு சொல்கிறோம் இல்லையா, அதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டா தான் இவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்றது நமக்கு புரியும். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஆர்டிக்கல் 368 படி பண்ணணும்னா, இப்போ மினிஸ்டர் தான் பில் இன்ட்ரடியூஸ் பண்ணணும். ஓகேவா? பில் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க பார்லிமெண்ட்டில், பை மினிஸ்டர் பண்ணுவார். சிம்பிள் லாஸ் பண்ணணும்னா இதே மாதிரி பில் இன்ட்ரடியூஸ் பண்ணணும் தான், ஆனால் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டில் இருக்கிற யார் வேணாலும் பண்ணிடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஆர்டிக்கல் 368 வரணும் அப்படின்னு பார்த்தா, மோர் தென் 50% ஆஃப் டோட்டல் மெம்பர். இப்போ அந்த சபையில் இருக்கிற மொத்த மெம்பர்ஸ் இருக்காங்க இல்லையா, அதில் 50% மேலே என்ன பண்ணியிருக்கணும், ஓட்டிங் பண்ணியிருக்கணும் இந்த பில்லுக்கு. ஓகேவா? 50%க்கு மேலே, மோர் தென் 50% ஆஃப் டோட்டல் மெம்பர். இப்போ 545 மெம்பர்ஸ் இருக்காங்க அப்படின்னு பார்த்தா, அதில் 50%க்கு மேலே இந்த வாக்களிச்சிருக்கணும். இதுக்கு ஆதரவாக வாக்களிச்சிருந்தா தான் இந்த பில்லு பாஸ் ஆகும். ஓகேவா? அப்படி இல்லைன்னா ப்ரெசன்டட் ஓட்டு, கொஞ்சம் பேர் ஆப்சண்ட் ஆகிடுறாங்க. எல்லா மெம்பர்ஸும் வரணும்னு இல்லை இல்லையா, ஒரு சில பேர் ஏதாச்சும் ஒரு பர்சனல் ரீசன்ஸ்னால ஆப்சண்ட் ஆகிருப்பாங்க. அப்படி இருந்தால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா, மோர் தென் 2/3 ஆஃப் மெம்பர்ஸ் ப்ரெசன்ட் ஓட்டு. இப்போ ப்ரெசண்ட்டாக வந்திருந்து வாக்களித்தவங்களில் 2/3 பங்கு, அப்போ 3/4 கிட்ட என்ன இருக்கணும், ஆதரவு தெரிவிச்சிருக்கணும். அப்போ தான் அந்த பில்லு பாஸ் ஆகும். இதுதான் ஆர்டிக்கல் 368 படி சட்ட திருத்தம் பண்ணுறது. இது ஒரு டஃப்பான ப்ராசஸ். ஓகேவா? ரொம்ப டைம் எடுத்து டஃப்பாக நடக்கக்கூடிய ப்ராசஸ். அதனால தான் என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி சாதாரணமாக மாநிலங்களை இணைச்சிக்கிறதுக்கு மாடிஃபிகேஷன் பண்ணுறதுக்கெலாம் நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட வேண்டியதில்லை, சிம்பிளாக ஏதாச்சும் ஒரு லா போட்டே நீங்கள் மாற்றிக்குங்கன்னு சொன்னாங்க. இப்போ சிம்பிள் லாவில் எப்படி ஈஸியாக மாற்றுறாங்கன்னு பார்த்தா, பில்லையும் அதே மாதிரி தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. ப்ரெசண்ட்டானவங்களில் 50%க்கு மேலே இருந்தால் போதும். பார்லிமெண்ட்டில் ப்ரெசண்ட் ஆகிருக்காங்க இல்லையா, அவங்களில் 50% இருந்தால் போதும். அங்கே என்ன பார்த்தோம், மொத்தமாக டோட்டல் மெம்பரில் 50%க்கு
ஓட்ஸ்க்கு மேலே என்ன பண்ணியிருக்கணும், ஆதரவு தெரிவிச்சிருக்கணும்னு பார்த்தோம். அப்படி இல்லாட்டி ப்ரெசன்டட் ஓட்டில் 2/3 வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்கணும்னு பார்த்தோம். ஆனால் இங்கே சிம்பிளால் அப்படி கிடையாது. வெறும் மோர் தென் 50% இருந்தால் போதும். அதுலேயும் யார் வந்திருந்து வாக்களித்தவங்களில் 50% +1 இருந்தால் கூட என்ன ஆகிடும், அந்த பில்லு பாஸ் ஆயிரும். ஓகேவா, அந்த லா வந்து எடுத்துக்குவாங்க. அதனால தான் இந்த மாதிரி ஆர்டிக்கல் 3 and 2 இதில் இருக்கிறதெல்லாம் சிம்பிள் லாஸ் படி நீங்கள் மாற்றிக்கோங்க அப்படின்னு ஒரு ஆர்டிக்கலாக கொண்டு வந்து ஆர்டிக்கல் 4ல் வச்சாங்க ப்ரொசீஜராக. ஓகேவா, நெக்ஸ்ட்டு இந்த ஆர்டிக்கல் 368ல் ஜாயிண்ட் சிட்டிங் வந்து கிடையாது. ஓகேவா, சிம்பிள் லாஸில் ஜாயிண்ட் சிட்டிங் பண்ணிக்கலாம். ஜாயிண்ட் சிட்டிங்னால் என்ன, 2 சபை. ஓகேவா, அது 2 ஜாயிண்ட் சிட்டிங் அங்கே கிடையாது. இங்கே 2மே ஜாயிண்ட் சிட்டிங் பண்ணிக்கலாம். ஓகேவா, இந்த ஆர்டிக்கல் 368ல் ஜென்ரலாக என்ன சொல்லியிருப்பாங்க, நீங்கள் சட்டத்தை திருத்திக்கலாம், ஆனால் என்ன பண்ணக்கூடாது, அடிப்படை கட்டமைப்பு மாறாமல் நீங்கள் திருத்திக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா, அதுக்கு கொஞ்சம் டஃப்பான ப்ரொசீஜர்ஸ் தான். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, சாலியன்ட் ஃபீச்சர்ஸில் நம்மளோட இந்தியன் கான்ஸ்டியூஷன் என்னன்னு பார்த்தோம், பிளெண்ட் ஆஃப் ரிஜிடிட்டி அண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். நெகிழும் தன்மையும் கொண்டது, நெகிழா தன்மையும் கொண்டது. ஒரு சில லாஸை ஈஸியாக திருத்திடலாம், ஒரு சில லாஸ் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் திருத்தணும் அப்படின்னு பார்த்தோம். இப்போ இந்த மாதிரி ஸ்டேட்ஸ் ஃபார்மேஷன் அந்த மாதிரி விஷயத்தில் என்ன பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க, சிம்பிள் லாஸ் போட்டே நீங்கள் திருத்திக்கலாம். அதான் ஃப்ளெக்சிபிலிட்டி மெத்தட்லேயே நம்ம திருத்திக்கலாம் அப்படின்றத தான் அவங்க சொல்ல வந்திருக்காங்க. ஓகேவா, ஆனால் இதனால ஒரு சில ப்ராப்ளம்ஸ் பின்னாடி வருது. அப்போ தான் ஒரு சில மாடிஃபிகேஷன் கொண்டு வராங்க. இப்போ நெக்ஸ்ட்டு அதை தான் பார்க்க போகிறோம். ஓகேவா, இப்படி சொல்லிட்டாங்க இல்லையா, சிம்பிள் லாஸ்லேயே நீங்கள் போட்டு வேறு ஏதாச்சும் கண்ட்ரிலேருந்து ஸ்டேட்ஸ் பிளேஸ் கொடுத்தாலும் நம்மளோட இதில் பை ஆர்டிக்கல் 2 நீங்கள் வந்து இணைச்சிக்கலான்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லியாச்சு. ஆர்டிக்கல் 3ல் ஏற்கனவே எக்ஸிஸ்ட் ஆகிருக்கிற ஸ்டேட்டில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நேம் சேஞ்ச் பண்ணிக்கலாம், பார்டர்ஸ் ஆல்ட்ரு பண்ணிக்கலாம், ஏரியாஸ் ஆல்ட்ரு பண்ணிக்கலாம், குறைச்சிக்கலாம், கூட்டிக்கலாம், இதெல்லாம் சொல்லிட்டாங்க பை சிம்பிள் லாஸ். எந்த ஆர்டிக்கல், ஆர்டிக்கல் 3னால. ஓகேவா, ஆனால் இப்போ என்ன ப்ராப்ளம் வரப்போகுது அப்படின்னு பார்த்தா, ஒரு கேஸ் வரும். ஓகேவா, 1960ல் ஒரு கேஸ் வரும். என்னன்னு பார்த்தா, பெரிபாரி யூனியன் பில் அப்படின்னு ஒரு பில் வந்து பாஸ் ஆகும். எங்கள் பார்லிமெண்ட்டில் பாஸ் ஆகும். இந்த பெருபாரி அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தா, நம்மளோட இந்தியா இருக்கு இல்லையா, இண்டிபெண்டன்ஸ் டைமில் இந்தியா நடுவில் ப்ரெசண்ட்டாக இருக்கும், மேலேயும் பாகிஸ்தான் இருப்பாங்க. இப்போ பங்களாதேஷ் இருக்கு இல்லையா, அந்த பிளேஸ்லேயும் இப்போ ஈஸ்ட் பாகிஸ்தான் தான் இருப்பாங்க. பங்களாதேஷ் வந்து 1971 தான் பாகிஸ்தான்லேருந்து பிரிச்சிருப்பாங்க. அது வரைக்கும் அது என்னவாக இருக்கும், ஈஸ்ட் பாகிஸ்தானாக இருக்கும். ஓகேவா, அப்போ வெஸ்ட் பெங்கால் கிட்டே இருந்த ஒரு பிளேஸ் தான் என்னென்னு பார்த்தா பெருபாரி அப்படின்ற இடம். அதை என்ன பண்ணுறாங்க, இந்தியாவிலேருந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தா, பாகிஸ்தானுக்கு நம்ம கொடுக்க போகிறோம். இப்போ இவ்வளோ நேரமாக என்ன பார்த்தோம், வேறு ஏதாச்சும் கண்ட்ரிலேருந்து வாங்கிக்கலாம் அப்படின்னா தான் நம்மளோட ஆர்டிக்கல் 2 படி வாங்கி ஈஸியாக சேர்த்துக்கலான்னு பார்த்தோம். ஆர்டிக்கல் 3லேயும் ஏற்கனவே எக்ஸிஸ்டாக இருக்கிற ஸ்டேட்டை மாடிஃபை பண்ணிக்கலான்னு தான் சொன்னாங்க. அது நமக்குள்ளேயே பண்ணிக்கணும்னு சொன்னோம். இப்போ வேறு கண்ட்ரிக்கு ஒரு பெரிய பிளேஸை எடுத்துக்கொண்டு போய் என்ன பண்ண போகிறோம், நம்ம கொடுக்க போகிறோம். ஓகேவா, இப்போ கொடுக்கணுன்னா என்ன பண்ணணும், அதுக்கு எந்த ஆர்டிக்கல் யூஸ் பண்ணணும், சாதாரணமாக இதெல்லாம் ஆர்டிக்கல் 4ல் என்ன சொன்னாங்க, சிம்பிள் லா போட்டே நீங்கள் திருத்திக்கலான்னு சொன்னாங்க இல்லையா, அதே மாதிரி பண்ணிக்கலாமா அப்படின்ற டவுட்டில் நம்ம பிரசிடெண்ட்டுக்கு வருது. ஓகேவா, இப்போ இந்த 1960ல் என்ன ஆகுது, இந்த பெருபாரி யூனியன் பில் வந்து அந்த பார்லிமெண்ட்டில் பாஸ் ஆகிருக்கு. என்ன ஃபஸ்ட்டே கண்டிஷன் பார்த்தோம், பார்லிமெண்ட்டில் பாஸ் பண்ணணுன்னா ப்ரியாரடாக யார்கிட்ட ரெக்கமெண்டேஷன் வாங்கியிருக்கணும், பிரசிடெண்ட் கிட்ட ரெக்கமெண்டேஷன் வாங்கியிருக்கணும்னு பார்த்தோம். இவங்களும் என்ன பண்ணுறாங்க, பிரசிடெண்ட் கிட்ட சொல்கிறாங்க. சொல்லும் போது தான் பிரசிடெண்ட்க்கு என்ன டவுட் வருது அப்படின்னா, இந்த மாதிரி பிரித்து கொடுக்கறது, இந்த மாதிரியான மாடிஃபிகேஷன் ஏற்கனவே ப்ரெசென்ட் ஆகிருக்கு நம்ம ஸ்டேட்டில் தான், எக்ஸிஸ்டிங்கில் தான் இருக்குது. அதை வந்து ஆர்டிக்கல் 3 வச்சு நம்ம சேஞ்ச் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தா, நம்மக்கிட்டேயே அது இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்மளோட வேறு ஸ்டேட்டில் கொண்டு போய் அதை இணைக்கிறோம் அப்படின்னா பிரச்சனை இல்லை, இந்தியாவுக்குள்ளே தான் இருக்குது. ஆனால் நம்ம அதை ஃபுல்லாக எடுத்து அடுத்த கண்ட்ரிக்கிட்ட கொடுக்க போகிறோம். அப்போ அது என்ன ஆகும், ஆர்டிக்கல் 3க்குள்ளே வருமா வராதான்னு அவருக்கு டவுட். ஓகேவா, அதான் டஸ் இட் கவர்ஸ் அண்டர் ஆர்டிக்கல் 3.
ஆர்டிகல் 3ல அது வருதா அப்படின்றது அவருக்கு டவுட்டு. டிமினிஷிங் ஏரியாஸ் அண்ட் கிவன் டு அனதர் கண்ட்ரி, இது வந்து ஒரு கரெக்டான விஷயமா? நம்ம இந்தியன் கண்ட்ரியோட ஏரியாவை குறைச்சி அதை கொண்டு போய் வேறு கண்ட்ரிக்கு கொடுக்க போகிறோம் பை ஆர்டிகல் 3. அப்படி பண்ணலான்னு நம்ம எங்கேயாவது படித்தோமா? ஆர்டிகல் 3ல படிக்கல. அப்போ டவுட் வர்றது கரெக்டு தானே பிரசிடெண்ட்டுக்கு. இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்திருக்கு. அப்போ தான் என்ன பண்ணுறாரு, யார்கிட்ட அட்வைஸ் கேட்பார்? அவருக்கே டவுட் வந்துச்சுன்னா சுப்ரீம் கோர்ட் தான் என்னன்னு சொன்னோம், நம்மளோட கான்ஸ்டியூஷனோட கார்டியன் அப்படின்னு பார்த்தோம். ஓகேவா, பாதுகாவலன் அப்படின்னு பார்த்தோம். அதனால் சுப்ரீம் கோர்ட் கிட்ட அவர் வந்து அட்வைஸ் கேட்குறாரு. அதுக்குன்னு ஒரு தனி ஆர்டிக்கல் இருக்குது. ஆர்டிக்கல் 143 தான் ரெஃபர் டு சுப்ரீம் கோர்ட். பிரசிடெண்ட்டுக்கு ஏதாச்சும் டவுட்னா சுப்ரீம் கோர்ட் அட்வைஸ் பண்ணலாம் அப்படின்னு எந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்காங்க? ஆர்டிக்கல் 143. ஓகேவா, அப்போ தான் சுப்ரீம் கோர்ட் இதை அடுத்து அனலைஸ் பண்ணி ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க. ஓகேவா, என்ன ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்கன்னா, இட் டஸ் நாட் கவர் அண்டர் ஆர்டிக்கல் 3. இது வந்து என்ன பண்ணாது, ஆர்டிக்கல் 3க்குள்ளே வரவே வராது. ஓகேவா, வரல தானே, நம்மளே படித்தப்போ பார்த்தோம்ல, வராது. அதனால இட் கம்ஸ் அண்டர் ஆர்டிக்கல் 368. ஆர்டிக்கல் 3க்குள்ளே வந்தால் தான் 4ல் சொன்ன மாதிரி சிம்பிளாக மேக் பண்ணியே அதை சேஞ்ச் பண்ண முடியும். இப்போ இது ஆர்டிக்கல் 3க்குள்ளேயே வரல. அதனால இந்த பெருபாரி யூனியனை பிரித்து கொடுக்கறது எதில் தான் போயிடுது? சட்டத்தையே திருத்தணும். சிம்பிள் மெஜாரிட்டியில் இதை சேஞ்ச் பண்ண முடியாது. ஓகேவா, அதனால நீங்கள் என்ன பண்ணணும், பில்லை இன்ட்ரடியூஸ் பண்ணி டோட்டல் மெம்பர்ஷிப்பில் மோர் தென் 50% வாங்கணும் ஓட்டு. அப்படி இல்லாட்டி ப்ரெசண்ட்டாக இருக்கிற மெம்பர்ஸில் 2/3க்கு அதிகமாக ஓட்டு வாங்கணும். அப்போ தான் இந்த பில் பாஸ் ஆகும் அப்படின்ற ஜட்ஜ்மெண்ட்டை யார் கொடுத்தா? நம்மளோட சுப்ரீம் கோர்ட் கொடுத்தாங்க பை பெருபாரி யூனியன் கேஸ். அப்போ தான் கொடுத்தாங்க. ஓகேவா, அதுக்கப்புறம் தான் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தா 9th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. சட்டத்தை திருத்தணும்னு தான் சுப்ரீம் கோர்ட் சொல்லிடுச்சுல. அதனால் 9வது சட்ட திருத்தத்தில் 1960ல் பெருபாரி யூனியனை என்ன பண்ணுவாங்க, பிரித்து இந்தியாவிலேருந்து பிரித்து ஈஸ்ட் பாகிஸ்தானுக்கு கொடுத்துருப்போம். ஓகேவா, நெக்ஸ்ட்டு 1969ல் இன்னொரு கேஸ் வந்துச்சு. ஒரு கிளாரிட்டியோடு ஒன்று கொடுக்க போகிறாங்க. இப்போ தான் இந்த மாதிரி பிரித்து கொடுக்கறதுக்கு அந்த மாதிரியான விஷயத்துக்கெலாம் ஒரு கிளாரிட்டியான ஒரு ஜட்ஜ்மெண்ட் இப்போ தான் தரப்போகிறாங்க. 1969ல் செட்டில்மெண்ட் ஆஃப் பார்டர் டிஸ்பியூட்ஸ் டஸ் நாட் ரெக்வயர்ட் ஆர்டிக்கல் 368. இந்த மாதிரி பார்டர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்கெல்லாம் ஒரு பெருபாரி யூனியன்றது ஒரு பெரிய ஏரியா, அதை பிரித்து கொடுக்கறதுக்கு தான் நீங்கள் வந்து ஆர்டிக்கல் 368 படி சட்டத்தையே திருத்தணும். ஆனால் சின்னதாக இந்த பார்டர் பிரச்சனைலாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி பிரச்சனைக்கெலாம் நீங்கள் சட்டத்தையே திருத்தணும்னு அவசியம் கிடையாது. இட் கேன் பி அண்டர் எக்ஸிக்யூட்டிவ் ரெசல்யூஷன். என்ன பண்ணணும், தீர்மானம் இயற்றி நீங்கள் மாற்றிக்கலாம் அப்படின்ற மாதிரி 1969ல் சொல்கிறாங்க. ஓகேவா, ஒவ்வொன்றுத்துக்கும் இந்த மாதிரி சின்ன பார்டர் விஷயத்துக்கெலாம் அடுத்த கண்ட்ரிக்கு தான் பார்டரை கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க. பார்டரில் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணும்போது ஒரு சில ஏரியா வந்து நெக்ஸ்ட்டு கண்ட்ரிக்கு போகுதுன்னா அதுக்கெல்லாம் வந்துட்டு சட்டத்தை திருத்திட்டு இருந்தால் சரியாக இருக்காது. அதுக்கெலாம் நம்ம தீர்மானம் இயற்றியே திருத்திக்கலாம். ஆனால் பெருபாரி யூனியன் மாதிரி ஒரு லார்ஜ் ஏரியாவை பிரித்து கொடுக்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சட்டத்தை திருத்தி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு 1969ல் சொல்லியிருக்காங்க. ஓகேவா, இப்போ வந்து ஒரு கிளாரிட்டி வந்துருச்சு இல்லையா. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறோம், 100th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அப்படின்னு ஒரு அமெண்ட்மெண்ட் ஆக்ட்டு வந்துச்சு. இது எப்போ அப்படின்னு பார்த்தா இந்த 1969க்கு அப்புறம் பார்டர் டிஸ்பியூட்ஸுக்கான அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் அவங்க வந்து சால்வ் பண்ணி ஒரு கரெக்டான வே சொன்னாங்க இல்லையா, ரிசல்யூஷன் தீர்மானத்து மூலயமா திருத்திக்கலான்னு சொல்லிட்டு. அப்போ தான் 2015ல் ஆசாம், மேகாலயா, திரிபுரா, வெஸ்ட் பெங்கால் இதிலெல்லாம் வந்து ஒரு சில சேஞ்சஸ் வந்து பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, அந்த பார்டர் டிஸ்பியூட்ஸில். அதை தான் இந்த 100வது சட்ட திருத்தத்தில் இதான் நடந்திருக்கும். ஓகேவா, ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பார்டர் டிஸ்பியூட்ஸுக்கெல்லாம் ஃபஸ்ட்லேருந்தே வந்துட்டு ஒரு ப்ராப்பரான கைடு வந்து இருக்காது. ஓகேவா, 1947ல் தான் ரெட்க்ளிஃப் அப்படின்றவங்க தான் என்ன பண்ணியிருப்பாங்க,
இந்தியாவையும் பாகிஸ்தானையும் செப்பரேட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? அதான் ரெட் கிளிஃப் லைன்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த இது வந்து அதனால தான் வந்துச்சு. நெக்ஸ்ட்டு 1958 இந்த மாதிரி ப்ராடர் ப்ராப்ளம் வரக்கூடாதுன்னு தான் நேரு நூன் அக்ரிமெண்ட் அப்படின்னு ஒன்று போட்டிருப்பாங்க. அதுவும் கரெக்டாக ஃபார்மேஷனாக இருக்காது. ஓகேவா? அதுக்கப்புறம் தான் 1974 ட்ரீட்டி ஒன்று போட்டிருப்பாங்க. அதுவும் கரெக்டாக ஃபுல்ஃபில் பண்ணப்பட்டிருக்காது. ஒரு கரெக்டாக இல்லாமல் நாட் ரேட்டிஃபைடாக இருக்கும். ஓகேவா? நாட் ரேட்டிஃபைடு அப்படின்னா சரியாக வரையறுக்கப்படாமல் இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு 2011 அக்ரிமெண்ட் போடுவாங்க. ஓகேவா? கரெக்டான ப்ரொசீஜர் இப்போ சொன்னோம் இல்லையா? அந்த 1969 படிலாம் ஒரு கரெக்டான அக்ரிமெண்ட் போட்டு 2015 தான் என்ன பண்ணுவாங்க, 100வது சட்ட திருத்தம் வந்து நடந்திருக்கு இல்லையா? அது நடந்தப்ப இந்தியாவிலேருந்து ஒரு 111 என்க்ளேவ்ஸ் வந்து போயிருக்கும். பங்களாதேஷ்லேருந்து ஒரு 52 என்க்ளேவ்ஸ் போயிருக்கும். இந்த மாதிரி மாறி அந்த பங்களாதேஷுக்கான எல்லையை மாற்றி அமைச்சு நம்ம இந்தியாவுக்கான பார்டர் கரெக்டாக ப்ளேஸ் பண்ணது இந்த 2015 தான். ஓகேவா? அப்போ இதுலேருந்து என்ன நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தா, ஆர்டிக்கல் 1 அதில் நேம், யூனியன், டெரிட்டரிஸ் இதெல்லாம் பற்றி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஆர்டிக்கல் 2 நாட் எக்ஸிஸ்டிங் ஸ்டேட்டாக இருக்கிற அனதர் கண்ட்ரிலேருந்து வரக்கூடிய ஸ்டேட்டை நம்ம இந்தியாவுக்குள்ளே ஆட் பண்ணுறது, அட்மிட் பண்ணுறது, எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்ணுறதெல்லாம் பை ஆர்டிக்கல் 2 அப்படின்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம்? ஆர்டிக்கல் 3 ஏற்கனவே எக்ஸிஸ்டிங்கில் இருக்கிற நம்ம கண்ட்ரிக்குள்ளே இருக்கிற ஸ்டேட்டில் நம்ம வந்துட்டு மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணிக்கலாம் பை ஆர்டிக்கல் 3 அப்படின்னு பார்த்தோம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் 4 என்ன பார்த்தோம்? ஆர்டிக்கல் 2 and 3 பண்ணுறதுக்கு நீங்கள் வந்துட்டு சட்டத்தை திருத்தணும்னு அவசியம் இல்லை. ஆர்டினரி லா, சிம்பிள் லா மேக் பண்ணியே மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஆனால் அதனால் என்ன பிரச்சனை வந்துச்சு? அவங்களுக்கு ஒரு டவுட் வந்துச்சு இல்லையா? இந்த மாதிரி நமக்குன்னா மாற்றிக்கலாம், வேறு ஏதாவது கண்ட்ரிக்கு ஒரு லார்ஜ் ஏரியாவை பிரித்து கொடுக்கணும் அப்படின்னா இது செட் ஆகாது ஆர்டிக்கல் 3. அந்த டைமில் ஆர்டிக்கல் 368 தான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம். நெக்ஸ்ட்டு 1969 என்னாச்சு? சின்ன சின்ன பார்டர் டிஸ்பியூட்ஸ்க்கெலாம் இந்த மாதிரி நம்ம சட்டத்தை திருத்திட்டுருக்க வேணாம், அதுக்கு வந்து ஜஸ்ட்டு ஒரு ரிசல்யூஷன் தீர்மானம் மாதிரி ஏற்றிட்டு நம்ம திருத்திக்கலாம் அப்படின்றதெல்லாம் பார்த்தாச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்த கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த 21 வந்து 14 ஸ்டேட்ஸ் தானே இருந்ததுன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் தான் லாங்குவேஜ் அடிப்படையில் நிறைய ஸ்டேட்ஸை தான் ஸ்ப்ளிட் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணலாமா அப்படின்றதுக்கு என்னென்ன கமிட்டிஸ்லாம் ஃபார்ம் பண்ணாங்க, எப்படி வந்து ஸ்ப்ளிட் பண்ணாங்க, எப்படி இவ்வளோ ஸ்டேட்ஸ் வந்து ஃபார்ம் ஆச்சு அப்படின்ற ஹிஸ்ட்ரி எல்லாத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வீடியோவில் இந்த ஸ்டேட்ஸோட ஃபார்மேஷன் அதெல்லாம் எப்படி மாற்றி அமைச்சாங்க, ரீஆர்கனைஸ் பண்ணாங்க ஸ்டேட்ஸை அப்படின்றதெல்லாம் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாச்சும் மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுன்னா கன்ஃபார்மாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்போ தான் நம்ம வந்துட்டு அதை ரெக்டிஃபை பண்ணிக்க முடியும். ஓகேவா? சில இது வந்து எனக்கே தெரியாமல் ஏதாச்சும் மிஸ்டேக் வந்திருக்கலாம் சொல்லும் போது இல்லையா? அப்போ உங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா அதை சொன்னிங்கன்னா நமக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.